நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் எப்படி ஜெனரேட் பண்றது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அந்த ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல்ல வச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரன்னர் கிளாஸ் எப்படி எழுத போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலு. இதுல வந்து நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்தாச்சு. இதுல நம்ம எழுத வேண்டியது நம்ம சிலினியம் கோடிங் மாதிரியே தான். இதுல நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. அந்தந்த ஜென்கின்ஸ் கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன ஃபீச்சர் ஃபைல் என்னென்ன எழுதியிருந்தோமோ அதை அப்படியே எடுத்து வந்து இங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். வேற எதுவுமே இங்க சேஞ்சஸ் இல்லை. இதுல நீங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ரன்னர் கிளாஸ் எழுத போறோம். அதுக்கு ஒரு ரன்னர் பேக்கேஜ் ஒன்று பண்ண போறோம். இது ஒரு ரன்னர் கிளாஸ். ஸ்ட்ரெயிட்டா ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கதான் நம்ம வந்துட்டு இந்த பேக்கேஜ் வந்து ரன்னர் ஸ்டெப் டெஃபினிஷன் புள்ளி வச்சுக்காதீங்க. வேற ஒரு தனியா ஒரு பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ரன்னர் தனியா பேக்கேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேக்கேஜுக்குள்ள வந்து இந்த ரன்னர் கிளாஸ் எடுத்து போடணும். இவ்வளோ ரன்னர் கிளாஸ் எடுத்து போடணும். போட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அட் ரன் வித் அட் ரன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு அட் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது நீங்க வந்துட்டு அந்த ரெண்டு அனோட்டேஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்காங்க. இது என்னன்னா இது ரன்னர் கிளாஸ் மூலியமா நீங்க வந்து கம்பைன் பண்றீங்க. எதை ஸ்டெப் டெஃபினிஷன் சொல்லிட்டு குக்கும்பர் ஃபீச்சர் ஒன்று ஜெனரேட் ஆயிருக்கா, அந்த குக்கும்பர் ஃபீச்சரையும் ஸ்டெப் டெஃபினிஷனையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வச்சுட்டு ரிப்போர்ட் இங்க தான் ஜெனரேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதிட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வாட்ஸ்அப் ஸோ இது அப்படியே வியூ பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பண்றோம், இங்க அட் ரன் வித்னு ஒரு அனோட்டேஷன், இந்த அனோட்டேஷன் மாதிரி இம்போர்ட் பண்ணிடுறோம். இது வந்து எப்படின்னா ஜே யூனிட்டோட அனோட்டேஷன். சரிங்களா? ஜே யூனிட்டோட அனோட்டேஷன் இதை இது எதுக்காக பண்றோம்னா குக்கும்பரையும் குக்கும்பரோட ஃபீச்சர் ஃபைலையும் ஸ்டெப் டெஃபினிஷனோட கிளாஸ் ஃபைலையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றதுனால தான் இது அட் ரன் வித். அங்க இது வந்து குக்கும்பரோட ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்ல தான் வந்து நம்ம எல்லா ஆப்ஷன்ஸையும் போட போறோம். அதாவது மேல வந்துட்டு நம்ம எதை வந்து மிங்கிள் பண்ணுமோ அதோட லொகேஷன் வந்து இங்க கரெக்டா கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதோட லொகேஷன் இங்க என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபைல். ஃபீச்சர் ஃபைல் எங்க இருக்குது, இங்க ஸ்டெப் டெஃபினிஷனுக்குள்ள இருக்கிற இந்த ஃபீச்சர் ஃபைலு. ஸோ இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லொகேஷனுக்குள்ள போயிடணும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் லொகேஷனுக்குள்ள போயிட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணி இந்த வியூ எடுத்து வந்து நம்ம இதுக்குள்ள போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டெப் டெஃபினிஷன் நேம் வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸ்டெப் டெஃபினிஷன் நேம் வந்து இங்க FINITION இருக்குது. ஸோ இங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஊக்ஸ் ஒன்றும் நம்ம பார்க்கல, நேம் இப்படியே வச்சுக்கோங்க. நம்ம ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு இங்க பிரிட்டி ஃபார்மேட்டு, இங்க JSON, இங்க டார்கெட்னா இங்க டார்கெட் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள FB ப்ராஜெக்ட், அப்ப FB1
அப்படின்ற ஜேசானோட ஃபார்மேட்ல நம்மளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட் வச்சுக்கணும். இங்கேயும் நேம் நீங்க FB1 இந்த ஃபோல்டர் வந்து நீங்க கிரியேட் பண்றது எப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். FB ப்ராஜெக்ட் FB ப்ராஜெக்ட் இங்கேயும் FB ப்ராஜெக்ட் வச்சுக்கேன், இங்கேயும் FB ப்ராஜெக்ட் வச்சுக்கேன். ஸோ ஒரே ப்ராஜெக்ட்ல எனக்கு ஜேசான் ஃபார்மேட் FB1 வரும், இங்க ஒரே ஃபார்மேட்ல HTML வரும். ஸோ அப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய ஸ்டெப் டெஃபினிஷன் ரன் ஆகி ரிப்போர்ட்டும் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்து ரீச் ஆகிடும் எனக்கு. நான் டெலிட் பண்ணிடுறேன், அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்லைங்க ஒரு நிமிஷம். Try run equal to false. மோனோக்ரோம் இல்லை, இது தேவைப்படாது. ஆனா இது சப்போஸ் இது தேவைப்பட்டுச்சுன்னா இதை எழுதிக்கலாம். ஏன் குக்கும்பர் டாட் கிளாஸ் இருக்கு? ஓகே, ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மூலயமா உங்களுக்கு ரிப்போர்ட்டா ஜென்ரேட் ஆகிடும். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் கண்டினியூஸ் டிக்ளரேஷனும் ரன் ஆகிடும். கிரீன் சிம்பிள் வந்துருச்சு. இதுல வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் வந்து 2 வாட்டி கொடுத்துருந்தா 2 வாட்டி வரும், 1 வாட்டி கொடுத்துருந்தா 1 வாட்டி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அந்த பேக்கேஜ் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு டார்கெட் என்ற ஃபோல்டரை நீங்க எப்படி டெஸ்ட் அவுட்புட்டை நீங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணீங்களோ அதே மாதிரி இதை ரீஃப்ரெஷ் பண்ணணும்.
ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கு ஜேசன் ஃபார்மெட்ல FB ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு FB1 இது மாதிரி உங்களுக்கு HTML ஃபார்மெட்ல உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும். இல்லை இதுதான் வந்து ரிப்போர்ட்டு. 45 செகண்ட்ஸ் முன்னாடி நீங்க ரன் பண்ணிருக்கீங்க. டைமிங் வந்து மொத்தம் ஓவரால் டைமிங் தான் காட்டும். நீங்க எழுதுன ஃபீச்சர் ஃபைல நீங்க எழுதுன ஸ்டெப் டெஃபினேஷன் எல்லாமே காட்டிடும். ஓகேங்களா? இது ஓவரால் டைமிங் மட்டும் தான் காட்டும். பர்டிகுலரா செப்பரேட் டைமிங் காட்டாது. எக்ஸ்டென்ட்ல ஃபுல் டைமிங் காட்டும், இல்ல செப்பரேட் டைமிங் காட்டாது. ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுக்கப்புறமா ஊக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஊக்ஸ் கான்செப்ட் டெஸ்ட் இந்த குக்கும்பர்லயே தான் இருக்கு. அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.